அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யூனிட்டி கைடன்ஸ் சென்டர் மஸ்ஜித் ஆரிஃப் சுல்தான் வழங்கும் குர்ஆன் ஹதீஸ் விளக்க உரைகள். எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருக்கு. ஆனா திடீர்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் எட்டி பாக்கும். உன்னால இது முடியாது, இல்லனா இது சரி வராதுன்னு ஒரு குரல் மெல்லமா கேக்கும். அது எங்கிருந்து வருதுன்னே தெரியாது. ஆனா நம்ம நாள் முழுசும் கெடுக்கிற சக்தி அதுக்கு இருக்கு. அந்த குரலை எப்படி எதிர்கொள்றது? அதுக்கு குர்ஆன்ல இருந்து வர ரொம்ப சக்தி வாய்ந்த வெறும் 6 வசனங்கள் கொண்ட ஒரு அத்தியாயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சூரா அன்-நாஸ். இந்த குரல் எப்படியெல்லாம் நம்ம கிட்ட பேசும்னு யோசிக்கிறீங்களா? வாங்க ஒரு 2 உதாரணம் பார்க்கலாம். கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு பெரிய மீட்டிங், எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்க, நீங்க உள்ள போக ரெடியா இருக்கீங்க. ஆனா அந்த கடைசி நிமிஷத்துல மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடும், உன்னால இதை செய்ய முடியாது, நீ தோத்துடுவ. இல்லனா இப்படி வச்சுக்கோங்க, உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து ஃபோன் வரல. உடனே நம்ம மனசு ஒரு முடிவுக்கு வந்துடும், அவங்க உன்னை மதிக்கல, உன்னை கண்டுக்கல. இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தேக விதைகள் தான் மெதுவா வளர்ந்து நம்ம மன அமைதி முழுசையும் காலி பண்ணிடுது. அப்போ இந்த மாதிரி மனசுல ஓயாம கேட்டுட்டே இருக்கிற இந்த நெகட்டிவ் குரல்களுக்கு எதிரா குர்ஆன் ஒரு பவர்ஃபுல்லான சொல்யூஷனை கொடுக்குது. அதுதான் சூரா அன்-நாஸ், அதாவது மனித குலம். வெறும் 6 சின்ன வசனங்கள் தான், ஆனா அதுக்குள்ள நம்ம மனசை பாதுகாக்கிற ஒரு முழுமையான பாதுகாப்பு திட்டம் இருக்கு. சரி, அந்த பாதுகாப்பு திட்டம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போமா? முதல் 3 வசனங்களும் அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு கேக்குது. ஆனா இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அல்லாஹ்வை குறிக்க 3 வேற வேற பேர் பயன்படுத்தப்படுது. இது சும்மா ஒரு கவிதைக்காகவா? இல்ல, இதுக்குள்ள ஒரு ஆழமான பாதுகாப்பு உத்தி இருக்குதா? வாங்க பார்க்கலாம். இந்த 3 பேரும் வெறும் வார்த்தைகள் கிடையாது, இது ஒரு முழுமையான பாதுகாப்பு வியூகம். எப்படின்னா, உங்க மனசை சுத்தி ஒரு 3 லேயர் கோட்டையை கட்டுற மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு லேயரும் ஒரு குறிப்பிட்ட தாக்குதல்ல இருந்து உங்களை காப்பாத்தும். முதல் அடுக்கு ரப், அதாவது நம்மள படைச்சு நமக்கு தேவையானதை கொடுத்து நம்மள வளர்த்து பாதுகாக்கிற பர்சனல் கார்டியன். அடுத்து 2வது அடுக்கு மலிக், இந்த முழு உலகத்தோட ராஜா. நமக்கு வெளியிருந்து வர்ற பிரச்சனைகள், மத்தவங்களோட அதிகாரம்னு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றவர். கடைசியா 3வது அடுக்கு இலாஹ், வணக்கத்துக்கு தகுதியான ஒரே இறைவன், நம்ம ஆன்மாவோட அதிபதி. இந்த 3ம் ஒன்னா சேரும்போது நமக்கு பர்சனல், பப்ளிக், ஸ்பிரிச்சுவல்னு ஒரு கம்ப்ளீட் பாதுகாப்பு வளையம் கிடைக்குது. சரி, இப்போ நம்ம கோட்டை எவ்ளோ ஸ்ட்ராங்குன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனா இவ்ளோ பெரிய பாதுகாப்பு தேவைப்படுற அளவுக்கு நாம யார்கிட்ட இருந்து நம்மள காப்பாத்திக்கணும்? யார் அந்த மறைஞ்சிருக்கிற எதிரி? குர்ஆன் பாருங்க, அந்த எதிரிய 2 வார்த்தையில சொல்லுது, அல் வஸ்வாஸ் அல் கன்னாஸ். வஸ்வாஸ்னா கிசு கிசுக்கிறவன், கன்னாஸ்னா பதுங்கிக்கிறவன். இது நேருக்கு நேரா மோதுற எதிரி கிடையாது, நிழல்ல இருந்து தாக்குற ஒரு தந்திரசாலி. வஸ்வாஸோட தந்திரமே என்ன தெரியுமா? அது பேசுறது நம்மளோட சொந்த யோசனை மாதிரியே இருக்கும். அது நம்ம மனசுல சந்தேக விதைகளை மெதுவா தூவும். கண்ணாசுங்கிற வார்த்தை அதோட உண்மையான குணத்தை காட்டுது. அது ஒரு கோலை. நாம எப்போ பலவீனமா கவனக்குறைவா இருக்கோமோ அப்போ மட்டும்தான் அது தைரியமா வரும். இதை இப்ப இருக்கிற டெக்னாலஜி மொழியில சொல்லணும்னா, ஆன்மாவுக்கு வர்ற ஒரு பாப்அப் ஆட் மாதிரி. நீங்க கவனக்குறைவா இன்டர்நெட் பார்க்கும்போது திடீர்னு வரும் இல்லையா, அதே மாதிரிதான். ஆனா நீங்க அல்லாஹ்வை நினைச்சு அந்த ஆட்ல இருக்கிற க்ளோஸ் பட்டனை அழுத்தினதும் அது உடனே மறைஞ்சிடும். அதோட சக்தி நம்ம கவனக்குறைவுல மட்டும்தான் இருக்கு. சரி, இந்த நெகட்டிவ் குரல், இந்த கிசுகிசு, இது எங்கிருந்து தான் வருது? சூரா இதுக்கு ஒரு ஆச்சரியமான பதில சொல்லுது. இந்த கிசுகிசுப்புகளுக்கு 2 சோர்ஸ் இருக்குன்னு சூரா சொல்லுது. ஒன்னு கண்ணுக்கு தெரியாத ஜின்கள் கிட்ட இருந்து, இன்னொன்னு மனுஷங்க கிட்ட இருந்து. ஆமாங்க, நம்மள சுத்தி இருக்கிற மனுஷங்க கிட்ட இருந்தும் இந்த வஸ்வாஸ் வரலாம். மனுஷங்க கிட்ட இருந்து வர வஸ்வாஸ் எப்படி இருக்கும்? நீங்க ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்கன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃப்ரெண்டு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, கேனி ரிஸ்க் எடுக்காதன்னு ரொம்ப அக்கறையா சொல்ற மாதிரி சொல்வாரு. கேட்கறதுக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனா உண்மையில அது உங்க நம்பிக்கையை உடைக்கிற ஒரு நச்சு கிசுகிசுப்பு. சரி, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் நம்மளோட இன்னைய மாடர்ன் லைஃப்க்கு எப்படி செட் ஆகுது? வாங்க அத பத்தி பாப்போம். இன்னைக்கு இந்த வஸ்வாஸ் இருக்கு பாருங்க, அது பல புது புது ரூபத்துல நம்மள தாக்குது. சோஷியல் மீடியால மத்தவங்களோட வாழ்க்கைய பார்த்து நம்மள நாமளே குறைச்சு நினைக்கிறது. நம்ம கையில 24 மணி நேரமும் இருக்கிற இந்த ஸ்மார்ட் போன் உன்கிட்ட அது இல்ல இது இல்லன்னு விடாம கிசுகிசுகிட்டே இருக்கு. இதுதான் நவீன காலத்தோட மிகப்பெரிய வஸ்வாஸ் கருவி. அப்போ இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? இந்த சூரா சொல்ற அந்த சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான வழி என்ன? சண்டை போடணுமா? இல்லவே இல்ல. சொல்யூஷன் அந்த எண்ணத்தோட சண்டை போடுறது கிடையாது. அதுக்கு பதிலா 2 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான்.
ஸ்டெப்பு, ஓ இது நான் இல்ல, இது வெளியிருந்து வர்ற பஸ்வாஸ்னு அதை அடையாளம் கண்டுபிடிக்கிறது. 2வது ஸ்டெப்பு, அதோட சண்டை போடாம உங்க கவனத்தை முழுசா உங்க பாதுகாவலரான அல்லாஹ் பக்கம் திருப்புங்க. இது பயந்து ஓடுறது கிடையாதுங்க. இது ஒரு புத்திசாலித்தனமான ரொம்ப வலிமையான செயல். சின்ன சண்டையில நம்ம சக்தியை வீணாக்குறத விட எல்லாத்தை விட சக்தி வாய்ந்த பாதுகாவலன் பக்கம் திரும்புறது தான் உண்மையான பலம். நம்ம பிரச்சனை எவ்ளோ பெருசா இருந்தாலும் சரி, நம்ம உதவி கேட்கறவன் அவனை விட பல மடங்கு பெரியவங்கிற நம்பிக்கையே இது கொடுக்குது. மறந்துடாதீங்க, அந்த எதிரி ஒரு கண்ணாஸ், அதாவது ஒரு கோழை, பதுங்குறவன். அல்லாவோட நினைவுங்கிற வெளிச்சம் வந்தாலே போதும், இருட்டுல பதுங்கி இருக்கிறவன் ஓடி ஒளிஞ்சிடுவான். அதனால இந்த சூறா ஒரு கவசம் மட்டும் இல்ல, இருட்ட விரட்டுற ஒரு சக்தி வாய்ந்த வெளிச்சமும் கூட. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்கிறேன். ஒருவேளை உண்மையான மன அமைதிங்கிறது நம்ம மனசுக்குள்ள நடக்கிற ஒவ்வொரு சண்டையிலையும் ஜெயிக்கிறதுல இல்லாம இருக்கலாம். அதுக்கு பதிலா நம்ம பாதுகாவலனை முழுசா நம்புறது மூலமா அந்த சண்டைக்களத்தையே அர்த்தமில்லாத ஒண்ணா, தேவையில்லாத ஒண்ணா மாத்துறதுல இருக்கலாம். சிந்திச்சு பாருங்க.